வணக்கங்க. இன்றைக்கி மசாலா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கோதுமை மாவு வந்து அரைச்சது வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்பில் வந்து 1.5 எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி கார்னிஷிங் அந்த இதுக்கு போடுறதுக்கு கேரட்டு வந்து ஒரு பெரிய கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வேணும்னா போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் பன்னீரில் பாதி எடுத்து அதை துருவி வச்சுருக்கேன். சீஸ் வந்து 2 கியூப் சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய் வந்து 2 to 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டர் வேணும்னா எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பட்டர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, சிவப்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது கோதுமை மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடலாங்க. ரெடி பண்ணி அதை ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அப்புறம் வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இது 1.5 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து எந்த கிளாஸில் எடுத்திருக்கேனோ அதுலேயே வந்து ஒரு 3/4 கிளாஸ் ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மொத்தமாக போடக்கூடாது, தண்ணியே குடகுடன்னு ஆயிடும். கொத்தமல்லியும் போட்டுடலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாங்க. இதை மூடி வச்சிடலாங்க, இல்லைனா மேல் பகுதி அப்படியே காஞ்சி போயிடும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். அப்போ வந்து பச்சை மிளகாயை போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் போட்டாங்க. வேணும்னா பூண்டு கூட 2 குட்டியாக சாப் பண்ணி போடலாம். நான் இல்லைன்னு போடலாம், அதுவும் நல்லா பேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ கேரட்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். இப்போ ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க, துருவி இருக்கிறதுனால. இப்போ உப்பு காரம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுருலாம். ஸ்மெல் போகணும்னு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு லேசாக ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போது அமுத்துனா இந்த மாதிரி இருக்கணுங்க. அதாவது வந்து இப்போ விரல் உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒட்டக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதை வந்து இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சீஸ் எல்லாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். சீஸும் பன்னீரும் அதை மட்டும் வந்து ரவா வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி மூடிட்டு அதை திரும்பி அதை தேய்ச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து வெளியில் மெதுவாக எடுக்கணும். இது வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியெலாம் ஏதாவது ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு செய்ய வராது சரியாக. நல்லா ட்ரையாக இருக்கணும். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்படி தவாவை போட்டு எடுத்துடலாங்க. நான் ஆல்ரெடி காய வச்சுருந்தேன் தவாவை. கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை காய வச்சுருந்தேன். காஞ்சிருச்சு. இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ வந்து வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பட்டர் போட்டால் இனியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கூட இல்லாமல் சூக்காவாக சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தயிர், அப்புறம் பாலக் பன்னீர், அப்புறம் சன்னா மசாலா, இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நான் அந்த பன்னீர் பாலக்கு அந்த இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கில் ஐகார்டு இன்ஸ்டைலில் கொடுக்குறேங்க, பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீஸ் வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம். அதை வந்து தவாவில் போட்டு எடுக்கும்போது உருகி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.